Hey guys, welcome back. இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். Binary tree zigzag level order traversal. Given a root of a binary tree, return the zigzag level order traversal of its nodes values from left to right, then right to left for the next level and alternate between them. So question பேரு binary tree zigzag level order traversal, right? So இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து 3, 9, 20, 15, 7 இருக்குது, ரைட்? ஸோ இதில் we have to do zigzag traversal. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு we should traverse like இந்த டைரெக்ஷன் தான், அதாவது லெஃப்ட் டு ரைட், அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ரைட் டு லெஃப்ட், அண்ட் தென் மறுபடியும் லெஃப்ட் டு ரைட். ஸோ நம்ம ஆன்சர் என்ன வரும்? 3 அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து 29 வரும், ரைட்? 29 அண்ட் தென் 15, 17 சாரி, ரைட்? ஸோ இப்படி நம்மளுக்கு ஆன்சர் வரணும். ஸோ பேசிக்கலி ஜிக்ஸாக் ட்ராவர்சல் ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் டு ரைட் போகிறோம், அண்ட் தென் ரைட் டு லெஃப்ட் வரும். ஸோ இந்த மாதிரி ட்ராவல்ஸ் பண்ணணும். ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ லெவல் ஆர்டர் ஜிக்ஸாக் ட்ராவல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களே லெவல் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ லெவல் ஆர்டர்னு கொடுத்தனால we can just do a level order traversal and then modify something. ஸோ அதுதான் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு காமன் சென்ஸ், ரைட்? அண்ட் லெவல் ஆர்டர் ட்ராவல்சல் எல்லாருக்குமே தெரியும்னு நம்புகிறேன். அண்ட் நம்ம சேனல் லெவல் ஆர்டர் ட்ராவல்சல் பற்றி வீடியோ நான் போடுறேன். ஸோ லெவல் ஆர்டர் ட்ராவல்சல் இஸ் நத்திங் பட் BFS, பிரெட் ஃபார் சர்ச். ஸோ நம்ம சேனலில் கிராஃப்ஸில் பார்த்தீங்கன்னா கிராஃப்ஸில் வந்து பிரெட் ஃபார் சர்ச் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ சேம் கிராஃப்ஸில் எப்படி பிரெட் ஃபார் சர்ச் இருக்கோ அதே மாதிரி தான் இது ட்ரீஸ்லையும் பிரெட் ஃபார் சர்ச் வந்து லெவல் ஆர்டர் ட்ராவல்சல்னு சொல்லுவாங்க. ஸோ லெவல் ஆர்டர் ட்ராவல்சல் இஸ் நத்திங் பட் இப்போது இந்த ட்ரீ பாருங்கள். ஸோ 3, 19, 20 இப்படி இருக்கா. ஸோ இது வந்து ஒரு லெவல், 3ங்கிறது ஒரு லெவல், அண்ட் தென் 19, 20 இஸ் அனதர் லெவல், 19 and 20 இஸ் அனதர் லெவல், ரைட்? ஜஸ்ட் அ செகண்ட், ரைட்? ஸோ 9 and 20 இஸ் அனதர் லெவல். ஸோ 9 and 20 இஸ் அனதர் லெவல், அண்ட் 15 and 17 ஆர் அனதர் லெவல். ஸோ லெவல் ஆர்டர் ட்ராவல்சல்னா ஃபஸ்ட்டு வந்து 3 பிரிண்ட் ஆகும், அண்ட் தென் 9 பிரிண்ட் ஆகும், அண்ட் தென் 20, right? Because 3 is on level, 9 and 20 are on level, and 15 and 17 print ஆகும் next, because 15, 17 வந்து ஒரு லெவலில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் லெவல் ஆர்டர் ட்ராவல்சல். ஸோ லெவல் ஆர்டர் ட்ராவல்சல் எப்படி பண்ணுவோம்னா we use பிரெட் ஃபார் சர்ச். நான் சொன்ன மாதிரி பிரெட் ஃபார் சர்ச் ஆர் லெவல் ஆர்டர் ட்ராவல்சல். ஸோ லெவல் ஆர்டர் ட்ராவல்சல் எப்படி பண்ணுவோன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள், அண்ட் தென் we will go back to the actual question, zigzag traversal. So all right, so level order traversal first நம்ம என்ன பண்ணுவோம்னா there is a queue, okay, there is a queue வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ queueல வந்து first we push the root element 3, and then நம்ம வந்து we will check the queue size. ஸோ push பண்ணிட்டு we will check the queue size வந்து 1 தான். இப்போ அதாவது ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குன்னு மீனிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து வில் செக் ஃபார் த லெஃப்ட் அண்ட் ரைட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ரூட், அதாவது ஆஃப் திஸ் ஃப்ரண்ட் எலிமெண்ட். கியூவில் வந்து ஃப்ரண்ட் எலிமெண்ட் இப்போ 3, ரைட்? ஸோ த லெஃப்ட் எலிமெண்ட் ரைட் எலிமெண்ட் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இருக்குது. ஸோ அதை வந்து புஷ் பண்ணிடுவோம் 9 and 20, அண்ட் ஆஸ் வெல் அஸ் வி வில் பிரிண்ட் த ஃபர்ஸ்ட் லெவல் எலிமெண்ட். அதாவது இதை பிரிண்ட் பண்ணிவிடுவோம். பிரிண்ட் பண்ணி வில் பாப் திஸ் 3, அதாவது ஃப்ரண்ட் எலிமெண்ட்டாக. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா வி வில் ஃப்ரண்ட் எலிமெண்ட் வந்து 9 ஆகிடும், ரைட்? ஸோ 9க்கு அட்ஜஸ்ட் நோட்ஸ் பார்ப்போம். 9க்கு வந்து ரைட் நோட் லெஃப்ட் நோட் பார்ப்போம். ரைட் நோட் லெஃப்ட் நோட் எதுவுமே இல்லை. ஸோ வி டோன்ட் ஹவ் எனி திங். ஸோ வி வில் பிரிண்ட் 9, ரைட்? 9 பிரிண்ட் பண்ணி வில் பாப் திஸ் 9. அண்ட் தென் நெக்ஸ்ட் 20க்கு வி வில் செக் ஃபார் வெதர் 20 ஹாஸ் எனி ரைட் நோட் ஆர் லெஃப்ட் நோட். லெஃப்ட் நோடு இருக்குது, அண்ட் தென் ரைட் நோடும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் புஷ் த லெஃப்ட், அண்ட் தென் வி வில் புஷ் த ரைட், அண்ட் தென் வி வில் பிரிண்ட் திஸ் 20, ரைட்? 20 and 20 பாப் பண்ணிடுவோம், ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 இருக்குது. ஸோ வி வில் செக் வெதர் 15 ஹாஸ் லெஃப்ட் நோட் ஆர் ரைட் நோடு, அதாவது லெஃப்ட் சில்ட்ரன் ரைட் சில்ட்ரன் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ லெஃப்ட் சைட் ரைட் சைடில் எதுவுமே இல்லை. ஸோ வி வில் டூ நத்திங். வி வில் ஜஸ்ட் பிரிண்ட் திஸ் 15 அண்ட் வில் பாப் த 15. ஸோ பாப் பண்ணிட்டா நம்மளோட ஃப்ரண்ட் எலிமெண்ட் வந்து இப்போ 7 ஆகிடும். ஸோ 7க்கு வந்து லெஃப்ட் ரைட் சில்ட்ரன் இருக்கா? இல்லை. ஸோ 7 பிரிண்ட் பண்ணிவிட்டு வி வில் பாப், ரைட்? 7 பிரிண்ட் பண்ணிவிட்டு we will pop the 7 and number queue வந்து இப்போ empty ஆயிடுச்சு. ஸோ we will terminate the
loop. ஸோ இதுதான் வந்து ஒரு லெவல் ஆர்டர் ட்ராவர்சல். இப்போ பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் தட் நம்ம லெவல் வைஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது 3, 9 ரைட், 3, 9, 20, 15, 7. ஸோ லெவல் வைஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் லெவல் ஆர்டர் ட்ராவர்சல். ஸோ லெவல் ஆர்டர் ட்ராவர்சல் தான் என்னன்னு புரிஞ்சுதுன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, they have given us we have to print zigzag traversal, right? So first இது வந்து நான் லெவல் வைஸ் ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஸோ this is one level and this is one level, right? This is basically a vector format. So அதனால நம்ம கோடில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் எப்படி நம்ம வந்து how we are creating vector. So this is the order. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, we can alternate between the levels. அதாவது first time what we have to do, first time வந்து left to right. So left to right. Second time வந்து same level order traversal பண்ணிட்டு right. Yeah, so same level order traversal பண்ணிட்டு, so 920 வந்து we will have it in vector. So same level order traversal பண்ணிட்டு we will reverse this vector, right? So 920 இருக்கு, we can reverse this vector. reverse பண்ணா 29 ன்னு ஆயிடும், right? அதே next லெவலுக்கு வந்து we should go left to right. ஸோ அதனால if it is left to right we don't have to do anything, அப்படியே print பண்ணிடலாம். 15, 7 அப்படியே வந்துடும். ஸோ this is the approach we are going to follow. ஸோ ஈச் லெவலுக்கு வந்து லெஃப்ட் டு ரைட்டா, ரைட் டு லெஃப்டான்னு தெரியறதுக்கு நம்ம என்ன பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதாவது புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ பேசிக்கலி நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து லெஃப்ட் டு ரைட், செகண்ட் டைம் வந்து செகண்ட் லெவலில் வந்து ரைட் டு லெஃப்ட். ஸோ இந்த லெஃப்ட் டு ரைட், லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் ஆல்டர்னேட் பண்ணுறதுக்கு we have to find some logic, right? நம்ம our code has to understand that this should be left to right. This in the level na left to right, I have to arrange. So next level na I have to arrange right to left. So in the logic வந்து to make the code understand, நம்ம என்ன பண்ண போறோம்னா, we can have a flag variable, அதாவது we can have a boolean variable which is essentially from left to right, right? So initially left to right வந்து initially it is set true. Initially it is true. So initially வந்து பார்த்தீங்கன்னா this root element. So root element is left to right. So root element ஓட level முடிஞ்ச உடனே, after having all these root elements in the vector, we can just change the left to right variable to false. So left to right வந்து false ஆயிடும், right? So இந்த மாதிரி each levelக்கு வந்து we can change the boolean variable. So true false. So level wise வந்து மாறும். So first level true இருந்துச்சுன்னா next level false, and then next level வந்து it becomes true. So இந்த மாதிரி true false we can change. So it's as simple as that. So level order traversal தான் பண்ண போறோம், but we are slightly modifying by using a flag variable. Fine. So let's see the code. So codeல என்ன பண்ணலாம்னா, we can so base condition என்னன்னா, what if we are given a null node, அதாவது root node null இருந்துச்சுன்னா we don't have to do level order traversal. We can return the node as such, right? So if root is equal to null, we can return the root. I mean we can return the answer, because vector of vector in format la return பண்ணனும், right? Vector of vectors தான் நம்ம return பண்ணனும். See, so answer ன்னு ஒரு vector create பண்ணிக்கிறேன். So answer, fine. So if the root is null, we can return the answer directly. அதாவது empty vector of vector return ஆயிடும். And then நான் சொன்னேன், like we are going to do breadth first search or level order traversal. So breadth first searchல we always use a queue. So queue declare பண்ணிக்கலாம். queue type பாத்தீங்கன்னா node, tree node. We are going to store nodes in the queue, right? And queue, and initially வந்து we can push the root element, push root, fine. And next we can declare a variable bool left to right, fine. L to R, left to right. Initially it's true, fine. Next what we can do is, next வந்து ஒரு while loop, while queue is not empty. நாம் வந்து இப்போ BFS பண்ணிட்டு இருக்கோம் level order traversal. அங்கே வந்து we can declare a vector of int
வெக்டார் இங்கே எதுக்கு நான் வெக்டார் கிரியேட் பண்ணுறேன்னா பிகாஸ் ஈச் லெவலில் வந்து என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த வெக்டாரில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஃபைன். அண்ட் நம்ம லெவல் வைஸ் ட்ராவல்ஸ் பண்ணும். ஸோ வி கேன் எக்ஸ்ட்ராக்ட் த சைஸ் வேரியபிள், சைஸ் ஆஃப் த கியூ இனிஷியலி கியூ டாட் சைஸ். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு வைல் லூப் போட்டு வி கேன் traverse till the size becomes 0. ஸோ பேசிக்கலி இது எதுக்கு நான் பண்ணுறேன்னா while size minus minus. ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள் 3, 9, 20 திஸ் டயக்ராம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் we are pushing only one element. ஸோ ஃபஸ்ட் லெவலோட சைஸ் பார்த்தீங்கன்னா only 1. ஸோ அதனால் ஒன் டைம் அந்த while loop ரன் ஆனால் போதும். அதாவது while size minus minusன்னு ஒரு while loop இருக்குது தெரியுமா, அந்த while loop. இதே செகண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா we have 2 nodes. ஸோ 2 times ரன் ஆகணும். அதே மாதிரி தேர்ட் லெவலில் வந்து we have 2 nodes. ஸோ 2 times அந்த while loop ரன் ஆகணும், ரைட். ஸோ அதனால தான் level order traversal பண்ண we should use this while loop, the while size minus minus. First we have to extract the size of the queue and then another while loop, right. Next one we can extract the front element. அதாவது front node we can extract. So tree node type பார்த்தீங்கன்னா tree node because நம்ம queueல வந்து ஒரு node தான் push பண்ணியிருக்கோம். So tree node current is equal to q dot front. Fine. And next வந்து அந்த node pop பண்ணிடலாம், q dot pop. Pop ஏன் பண்ணுறோம்னா next nodes traverse பண்ண we are popping this. And அந்த node வந்து we can push back அந்த நோடில் இருக்க வேல்யூ, ரைட். பிகாஸ் நம்ம வெக்டார் டைப் வந்து இன்ட். ஸோ we are pushing the value alone. ஸோ நீங்கள் வந்து v dot push back currentன்னு கொடுத்தீங்கன்னா எரர் வரும் பிகாஸ் current is a node. நம்ம நோடில் இருக்க வேல்யூ மட்டும்தான் we are pushing. And next if கரண்ட்டில் வந்து அதாவது கரண்ட்டுக்கு வந்து லெஃப்ட் நோட் இருக்கான்னு செக் பண்ணுறோம். இஃப் கரண்ட் லெஃப்ட் நோட் இருந்துச்சுன்னா we will push that into the queue. ஸோ சேம் நான் இப்போ லாஜிக்கில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதை தான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். ஃபைன். ஸோ புஷ் தட் கரண்ட் ஆஃப் லெஃப்ட். ஸோ அதேமாதிரி ரைட் இருக்கான்னு we have to check. இஃப் கரண்ட் ஆஃப் ரைட், ஸோ ரைட் இருந்துச்சுன்னா we can push that right. q dot push that current of right. Fine. So next what we can do is so almost நம்ம இந்த இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து we have pushed this first 3 அதாவது root node and then next வந்து we are checking whether this root node has left or right children. ஸோ லெஃப்ட் இருக்குது ரைட்டுமே இருக்குது. ஸோ we are pushing left and right, அதாவது 9 and 20 we are pushing. ஸோ அதே மாதிரி எல்லா நோடுக்கும் we are going to do, right. ஸோ ஒரு லெவல் முடிஞ்சாச்சு. ஸோ this while loop is one level. Fine. ஸோ ஒரு லெவல் முடிஞ்சதுக்கப்புறம் we have to, நான் என்ன சொன்னேன், we have to change the boolean variable. ஸோ ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணலாம் if left to right, if left to right is false, அதாவது left to right is false it means that it's right to left, right. Left to right is false என்னது, it means the other complementary condition, it means right to left. ஸோ left to right false இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் டு ரைட், ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் டு ரைட் அண்ட் செகண்டில் வந்து ரைட் டு லெஃப்ட். அதாவது இப்போ லெஃப்ட் டு ரைட் வந்து ஃபால்ஸாக இருக்கும் இந்த ஒரு கண்டிஷனில். ஸோ லெஃப்ட் டு ரைட் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா we can reverse the vector. Fine. So reverse v dot begin. ஸோ நம்ம v வெக்டாரில் தான் வந்து நம்மளோட லெவல் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஐ எம் ரிவர்சிங் திஸ் v vector. Fine. So alright, so next நம்ம என்ன பண்ணணும்னா we should push the answer variable we should push back the node. So answerங்கிறது ஒரு வெக்டார். ஸோ அந்த வெக்டாரில் we are pushing another vector because நம்ம ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா வெக்டார் ஆஃப் வெக்டார். ஃபைன். ஸோ அதில் v push பண்ணிடலாம். அண்ட் ஆஃப்டர் each level என்ன பண்ணணும், we have to change the flag variable, அதாவது ஆல்டர்னேட்டிவாக மாறணும். ஸோ what I am going to do is left to right is equal to the complementary case of left to right, அதாவது நாட் ஆஃப் லெஃப்ட் டு ரைட், நாட் ஆஃப் லெஃப்ட் டு ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் போட்டிருக்கேன் அதனால. ஃபைன். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அண்ட் ஃபைனலி வாட் வி கேன் டூ இஸ் வி கேன் ரிட்டர்ன் த ஆன்சர், ரிட்டர்ன் ஆன்சர். ஃபைன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள் நம்ம சொல்யூஷன் அக்செப்டட்னு வருது. ஸோ நான் ஈச் ஸ்டெப் நான் எதுக்கு பண்ணுறேன் ஏன் பண்ணுறேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ சப்மிட் பண்ணி பார்க்கலாம் ஆன்சர் சப்மிட் ஆகுதான்னு. ஸோ பாருங்கள் நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆச்சு. ஸோ இட்ஸ் அ மீடியம் லெவல் கொஸ்டின் பட் நான் சொல்லுவேன் இட்ஸ் குவைட் ஈஸின்னு தான் சொல்லுவேன் பிகாஸ்
லெவல் ஆஃப் ட்ராவர்சல் தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து யூ கேன் டூ திஸ் கொஸ்டின். ஸோ ஈச் லெவலில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் டு ரைட், செகண்ட் வந்து ரைட் டு லெஃப்ட். ஸோ யூஆர் ஜஸ்ட் ஆல்டர்னேட்டிங்னா just reversing for one condition, reversing the vector for one condition. So it's as simple as that. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறையா பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் இருக்குது. அரௌண்ட் some 70+ வீடியோஸ் வந்துருக்கு அண்ட் மிஷின் லேர்னிங் சீரிஸும் இருக்குது. ஸோ தட் யூ கேன் லேர்ன் மிஷின் லேர்னிங் எக்ஸ்க்ளூசிவ்லி இன் தமிழ். Thanks for watching. We'll see you in the next video. Until then, bye.